நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து 3 விதமான டிசைன் வந்து இது மாரி டிசைன் போட்டிருக்காரு. அது 3த்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு பட்டி பார்த்து தேய்ச்சி பிரைமர் அப்ளை பண்ணிவிட்டு, பேஸ் கோட் ஒயிட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே இந்த ப்ளூ கலரு டார்க் அடிச்சுட்டு, அப்படியே அந்த பெயிண்ட்டு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஈரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து வரைஞ்சா நம்மளுக்கு இந்த மாரி அமைப்பு கிடைக்கும். இந்த மாரி டிசைன் கிடைக்கும். அதேமாரி பேஸ் கோட ஒயிட் அடிச்சுட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டேப் ஒட்டிட்டு, அதுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் அடிச்சு இந்த மாரி நீங்க பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இதே ப்ளூ கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் கோட் வந்து ஒயிட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் மாரி குடுத்துட்டு, அதாவது ஒரு எல்லோ ஷேட்ல ஓகேங்களா? அந்த மாரி ஒரு கலர் குடுத்துட்டு, அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் ப்ளூ பெயிண்ட் அடிச்சு, 2வது விதமான இந்த 2வது டிசைன வந்து போட்டிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வேற இன்னொரு வால்ல பண்ணது. அதே மாரி நான் சொல்றேன் பாருங்க. இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலரு ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து வேலை செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணி நீங்க பண்ணணும். மொத்த வாலையும் வந்து அப்ளை பண்ணிட்டு பண்ணா டிசைன் வந்து வராது. பெயிண்ட் வந்து ட்ரை ஆயிடும். அதுக்கு அடுத்து 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனு. இது பாருங்க வேற லெவலா இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் கோடு ஒயிட்டு அது அதுக்கப்புறம் டாப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, டார்க்கு பிங்க்கு. எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க.